நான் நாஞ்சித் சம்பத்தை மரியாதை தான் பேசினேன். அவர் தான் என் தாயை இழிவுபடுத்தி பேசினார். அதுக்கு ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். நான் அவரோட தாயெல்லாம் இழிவுபடுத்தலை. அவர் இழிவுபடுத்தி பேசும்போது நான் வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறது போல், வண்டியை வாடகைக்கு விடுறது போல் வாயை வாடகைக்கு விட்டு வாயை வாடகைக்கு தானே பிழைக்கிறார் அவர். திமுகவில் இருந்தார், அப்புறம் மதிமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார், அப்புறம் அமமுகவில் இருந்தார், திருப்பி திமுக ஆதரிச்சார், திருப்பி தாவேக்காக்கு வந்திருக்காருன்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? கட்சிகள் அரசியல்னா இதுக்கு பேர் என்ன? என்ன கொள்கைவாதி கோட்பாட்டுவாதின்றீங்க. தாவேக்காக அவர் எதுக்கு போனார்? போன மாதம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜய்க்கு ஆமாம் விஜய்க்கு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. இப்போ அப்படியே தலைகீழ மாறி விஜய் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ பேசும்போது நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஒன்றியார் 35-40 வருஷமாக அரசியல் பண்ணி இவ்வளோ காலம் ஒரு தமிழ்நாட்டில் திராவிட கோட்பாடை பேசிய நீங்கள் இன்றைக்கி விஜயை போய் ஆதரிக்க வேண்டிய இடத்துல அப்படின்னா முழுக்க பணம் முடியாது, உங்களோட தேவைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு பேசுகிறோம். உடனே ஒரு தாயை வாடகைக்கு விடுறது தான் வாயை வாடகைக்கு விட பற்றி பேசுவார். அப்போ தான் நான் திருப்பி பேசுகிறேன்.